இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் தான். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேறு வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 7th பே கமிஷன் கீழே சேலரி செட் பண்ணியிருக்காங்க. பேராமெடிக்கல் அப்படின்றது எக்ஸ்ரே, லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், அதே மாதிரி டயாலிசிஸ் அசிஸ்டன்ட், நர்சிங், இது எல்லாமே பேராமெடிக்கலில் வரும். ஸோ இந்த பேராமெடிக்கல் வேகன்சி அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சதர்ன் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது வந்து சதர்ன் ரயில்வேல வருது. ஸோ என்னென்ன மாதிரியான வேகன்சி அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் போடும்போது கரெக்டாக ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். அப்ளிகேஷன் உங்களோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8th செப்டம்பர் 2025. இந்த டேட்டுக்கு உள்ள நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 2 days எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்மீடியட்டாக கட்டுறது கரெக்டான ப்ரொசீஜர். ஏன்னா நம்ம மறந்துடுவோம், சில டைம் மிஸ் பண்ணிடுவோம், இன்டர்நெட் கிடைக்காது, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா எப்போ அப்ளிகேஷன் போட்டு முடிக்கிறீங்களோ அப்பயே ஃபீஸும் கட்டிடுங்க. ஸோ மொத்தம் 7 வகையான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நர்சிங் சூப்பரண்டன்ட். இது எல்லாமே வந்து 7th பே கமிஷனுக்கு கீழே சேலரி ஃபிக்ஸ் பண்ணலை. 7th பே கமிஷனுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒன்று தான், நர்சிங் சூப்பரண்டன்ட் மாத்திரம் தான். அதோட இனிஷியல் பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு 44,900 சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதாவது உங்களை மெடிக்கலி ஃபிட்டா அப்படின்றத பார்ப்பாங்க. உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஏபிசி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் அனெக்ஷரில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ நர்சிங் சூப்பரண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C1. ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். 272 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு தனியாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் எந்த ரீஜனில் எந்த இடத்துல உங்களோட பிளேஸ்மெண்ட் இருக்க போகுதுன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டயாலிசிஸ் டெக்னீஷியன். இது 6th பே கமிஷன் 35,400 உங்கள் சேலரி ஸ்டார்ட் ஆகும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1. 20 to 33 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். 4 வேகன்சி தான் இருக்குது. ஸோ ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, இதுதான் 3rd வேகன்சி. 6th பே கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 35,400 உங்கள் ஸ்டார்டிங் சேலரி. உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C1. 18 to 33 இயர்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தம் 33 வேகன்சி தான் இருக்குது. அடுத்தது ஃபார்மசிஸ்ட்டு. இது 5th பே கமிஷன் செட் பண்ணியிருக்காங்க. 29,200 சேலரி. C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். 20 to 35 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். 105 வேகன்சி இதில் இருக்குது. அடுத்தது ரேடியோகிராஃபர், எக்ஸ்ரே டெக்னீஷியன். இதுக்கு வந்து சேலரி வந்து 5th பே கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 29,200 இதோடைய சேலரி ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. B1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. 19 to 33 இயர்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மொத்தம் 4 வேகன்சி தான் இருக்குது. அடுத்தது ECG டெக்னீஷியன். இது வந்து 4th பே கமிஷன் 25,500 வரைக்கும் உங்கள் சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. C1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க இதுக்கு ஃபிட்டாக இருப்பாங்க. 18 to 33 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 4 வேகன்சி தான் இருக்குது. லெபார்டரி அசிஸ்டண்ட்டு. இது வந்து 3rd பே கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21,700 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1.
ஏஜ் வந்து 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 12 வேகன்சி தான் இருக்கு. டோட்டலா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதே 434 வேகன்சிக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. பட் ஒரு கிளாஸ் எப்பயுமே குடுப்பாங்க. இந்த வேகன்சி வந்து அ சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதிகம் பண்றதுக்கோ, இல்ல குறைக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் இந்த ஏஜ் கிரைட்டீரியாவ பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரீஸ்க்கு ரிலாக்சேஷன் இருக்கு. ஆஸ் பர் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ். அதையும் பின்னாடி அப்படியே பார்த்துருவோம். அ அதே மாரி வந்துட்டு உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ, அத நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தா மாத்திரம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாரி இப்போ நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அவங்க அப்ளை பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எஜுகேஷன முடிச்சுட்டீங்களோ, அவங்க கேட்டிருக்கிற அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன முடிச்சுட்டீங்களோ, அவங்கள மாத்திரம் தான் அப்ளை பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ், பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க வந்து ஏதாவது ஒரு ரிலாக்சேஷன் கேட்குறீங்க. ஏஜ்லயோ, இல்ல வந்து ஃபீஸ்லயோ, இல்ல இல்ல அவங்க எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்குள்ள வந்துட்டு அவங்களோட அலாட்மெண்ட் இருக்கும். அந்த மாரி கேட்டகரி வைஸ் அலாட்மெண்ட்டுக்குள்ள நீங்க ரிசர்வேஷன் கேட்குறீங்க அப்படின்னா, ப்ராப்பர் சர்டிஃபிகேட் அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் அவங்க அனெக்ஷர்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அந்த அனெக்ஷர் படி இருக்கிற அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிறத என்ஷூர் பண்ணுங்க. அதே மாரி அவங்க கேட்குற இடத்துல அத அப்லோட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அத நீங்க ஒரிஜினலாவும் காமிக்க வேண்டியிருக்கும். ஆ இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பரும், ஒரு இமெயில் ஐடியும் வேணும். அந்த இமெயில் ஐடியும், ஆக்டிவ் மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் முடியிற வரைக்கும் நீங்க ஆக்டிவா வச்சிருக்கணும். அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஆல் இன்ஃபர்மேஷன் அவங்க அதுல மாத்திரம் தான் தருவாங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்க போட போனீங்கன்னா, கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே நீங்க எதுக்காவது எந்த வேகன்சிக்காவது ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்க, அப்ளை பண்ண அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற அக்கவுண்ட்டே நீங்க இதுக்கும் யூஸ் பண்ணி உங்களால அப்ளை பண்ண முடியும். நீங்க அப்படி இதுவரைக்கும் எதுவும் போடல அப்படின்னா, கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு உங்க நேம்ல ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்றதுக்கு உள்ள போணும். ஆக்சுவலா அது வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா மாத்திரம் தான் உங்களால அப்ளையே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிரியேட் அன் அக்கவுண்ட். இந்த ஆப்ஷன்ல நீங்க போயிட்டு உங்க அக்கவுண்ட்டுக்கு அந்த பேசிக் கேஒய்சி கேட்கும். அதுல போய் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த பேசிக் கேஒய்சி இருக்கு இல்லையா? அந்த கேஒய்சில நீங்க குடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் உங்க நேமா இருக்கட்டும், உங்க பர்த் டேட்டாவா இருக்கட்டும், உங்க அப்பா, அம்மா பேரா இருக்கட்டும், ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ரொம்ப கேர் எடுத்து டைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உங்க சர்டிஃபிகேட்ஸ வச்சுட்டு, அத பார்த்து அந்த ஸ்பெல்லிங், அந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்து டைப் பண்ணுங்க. ஏன்னா, இந்த கிரியேட் அன் அக்கவுண்ட்ல நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அத எப்பயுமே எடிட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அதே மாரி இது வெரிஃபிகேஷனுக்கும் அவங்க எடுப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பா இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா உங்களோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தயவுசெய்து இந்த கிரியேட் அன் அக்கவுண்ட்ல கேஒய்சி குடுத்து நீங்க கிரியேட் பண்ணும்போது, ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து இது கரெக்ட் அப்படின்றப்பறம் தான் நீங்க சேவ் குடுக்கணும். அத மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. இத எப்பயுமே மாடிஃபை பண்ணவோ, எடிட் பண்ணவோ முடியாது. அதே மாரி ஆனா அப்ளிகேஷன உங்களால மாடிஃபை, எடிட் பண்ண முடியும். நீங்க அப்ளிகேஷன் போட்டுறீங்க. ஏதோ ஒரு தப்பா இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டேன். நான் ஸ்கேன் பண்ண காப்பி வந்து தப்பு. அத மாத்தணும் நானு. ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ வந்து நான் மாத்தணும். அப்டின்னா, அதுக்கு வந்து 11த் செப்டம்பர்லேருந்து 20த் செப்டம்பர் வரைக்கும் 2025 வரைக்கும் டைம் குடுக்குறாங்க. அப்போ நீங்க ஒரு ரூ. 250 எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அந்த மாடிஃபிகேஷனுக்கு. அத கட்டிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வரும். நீங்க உள்ள போய் நீங்க என்ன தப்பா வந்து டைப் பண்ணியிருக்கீங்களோ, இல்ல எத மாடிஃபை பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத பண்ணிக்கலாம். ஆ ஆனா, கிரியேட் அன் அக்கவுண்ட்ல நீங்க குடுத்தத எப்பயுமே இந்த மாதிரி ஃபீஸ் கட்டி கூட மாடிஃபை பண்ண முடியாது. அதனால அத மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஆனா, அதுக்காக அப்ளிகேஷன வந்து கேர்ஃபுல்லா பண்ண வேணாம்னு நான் சொல்லல. அப்ளிகேஷன் போடும்போதும் இந்த ரூ. 250 கட்டி மாடிஃபிகேஷன் எல்லாம் போக தேவையே இல்ல. நீங்க கேர் எடுத்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் கரெக்ட்டா குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷனுக்கோ, எடிட் ஆப்ஷனுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்ல. பட் இருக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நீங்க உங்களுடைய அ அ எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அதுக்கு 2 தடவ, 3 தடவலாம் அப்ளை பண்ணிறாதீங்க. கண்டிப்பா வந்து உங்க கேண்டிடேச்சர ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இப்ப வந்து நீங்க வந்து
ஏதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்ல வந்து ஏதாவது புரொடக்ஷன் யூனிட்லலாம் ஒர்க் பண்ணி எதுக்காவது டிபார் பண்ணியிருக்காங்க. உங்கள வந்து அந்த ஒர்க்லேருந்து வெளிய அனுப்பிச்சிருக்காங்க அப்டின்னா, அப்ளை பண்ணாதீங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் எஸ்எல்சி மார்க் ஷீட்டு வச்சுட்டு 12த் மார்க் ஷீட் வச்சுட்டு உங்க ஃபாதர் நேமோ, உங்க நேமோ, உங்க மதர் நேமோ, டேட் ஆஃப் பர்த்தோ அதில இருக்க மாரி அப்படியே வந்து குடுங்க. மாத்தி குடுத்தீங்க அப்டின்னா, அது வெரிஃபை பண்ணும்போது கண்டிப்பா ஆம் கே அப்ளிகேஷன கேன்சல் பண்ணிருவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்டின்னா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு. அந்த ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ட வச்சு தான் உங்கள செலக்ட் பண்ண போறாங்க. அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க தப்பான ஆன்ஸர் எழுதியிருந்தீங்கன்னா, 1/3 மார்க் வந்து கண்டிப்பா டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்க. அதே மாரி அதுல வந்து மெரிட்ல வந்துட்டு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லயும் நீங்க கிளியர் ஆயிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போறீங்க அப்டின்னா, 3க்குமே அவங்க உங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போறதுக்கான அந்த ட்ரெயின் ஃபேர் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எப்படி அப்டின்னா, நீங்க வந்து கால் லெட்டரையும், உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்க கையில வச்சுக்கணும். நீங்க அந்த ரிசர்வேஷன் அந்த டிக்கெட் ரிசர்வேஷனுக்கு போம்போது, அத காமிக்கணும். இது இல்லாம டிக்கெட் செக் பண்ண வரவங்ககிட்டயும் அது நீங்க காமிக்க வேண்டியிருக்கும். இந்த 3 செலக்ஷன் ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு வந்து அந்த 2ண்ட் கிளாஸ் அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் உடைய அந்த பாஸ் வந்து உங்களுக்கு குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டியா இருக்கவங்க இதுக்கான ஆப்ஷன் என்னவோ அப்ளிகேஷன் போடும்போது அத தெரிஞ்சு போடுங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்டின்னும்போது ஒவ்வொரு அ நான் ஒவ்வொரு ஜாப் டைட்டிலுக்கும் ஒரு ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சொல்லியிருந்தேன். அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் படி உங்களுடைய பாடி கண்டிஷன் இருக்கணும். அது இருந்தா மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து இந்த அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும். இல்லன்னா உங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. 7 டைப் ஆஃப் வேக்கன்சிக்கும் தனித்தனி ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்துட்டு இங்க கம்யூனிட்டி வைஸும் சொல்லியிருக்காங்க. அ அத வந்து நீங்க உங்கள எப்பயுமே நான் சொல்ற மாரி நோட்டிஃபிகேஷன படிக்காம எப்பயுமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாதீங்க. நான் சொல்ற வீடியோல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் இல்லாம, தயவுசெய்து போயிட்டு அம் எப்பவுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் அப்டின்னா, இங்கிலீஷ்லயும், ஹிந்திலயும் இருக்கும். தமிழ்நாடு வேக்கன்சி அப்டின்னா, தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ தயவு செய்து போய் நோட்டிஃபிகேஷன ஃபர்ஸ்ட்டு படிங்க. இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தில படிக்கலாம். இங்கிலீஷ்ல நோட்டிஃபிகேஷன் படிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது கேட்டகரி வைஸ் வந்து என்ன ஏஜ் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன், இது இல்லாம என்ன ரிலாக்சேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன ரிலாக்சேஷன் அப்படின்றத டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. முக்கியமா எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடிக்கு ஒரு 2, 3 பேஜ் வரைக்கும் இருக்கு. ஸோ அத படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த நார்ம்ஸ் படி நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னும்போது எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ல அன்ரிசர்வ்ட் கேட்டகரி இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 3 இயர்ஸும், அதே எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஓபிசி என்சிஎல் கேட்டகரியா இருந்தா 6 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேன்ல எஸ்சி, எஸ்டியா இருந்தா 8 வருஷமும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூபிடில அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 10 இயர்ஸும், அதே பிடபிள்யூபிடில ஓபிசி, என்சிஎல்லா இருந்தா 13 இயர்ஸும், பிடபிள்யூபிடில எஸ்சி, எஸ்டியா இருந்தா 15 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து இப்ப குரூப் சி, குரூப் டில ரயில்வே ஸ்டாஃபா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்றீங்க அப்டின்னா, அதுல வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 40 இயர்ஸ் ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசி, என்சிஎல்லுக்கு 43 இயர்ஸ், எஸ்சி, எஸ்டிக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்டின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இப்போ வந்து குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நீங்க வந்து ரயில்வே கேன்டீன்ல இதுலலாம் ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, உங்க லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து எ அதே மாரி 5 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த கேட்டகரிக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டு விடோஸ், டைவர்ஸ்டு, ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்டு. ஆனா ரீமேரேஜ் பண்ணியிருக்க கூடாது. இந்த மாரியான கேண்டிடேட்ஸ்க்கு அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்க்கு 35 இயர்ஸும், ஓபிசி என்சிஎல்க்கு 38 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டிக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்டின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஃபீஸ் வந்து ₹500 உங்களுக்கு வந்து 400 வந்து உங்க பேங்க்குக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஆனா, அந்த ரீஃபண்ட் பண்றதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்க வெறும் அப்ளிகேஷன் மாத்திரம் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. ஃபுல் அமௌண்ட்ட அவங்க எடுத்துருவாங்க. நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. அதுல மெரிட்ல வர்றது வராது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, அவங்க ₹100 எடுத்துட்டு பேங்க் சார்ஜ் எடுத்துட்டு மீதிய வந்து ரீஃபண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. பட் கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டீஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு வந்துட்டு
250 தான் சார்ஜ். இந்த 250லயும் வந்துட்டு அம் இந்த 250 வந்து அப்படியே வந்து பேங்க் சார்ஜ் போக மீதிய வந்து ரீஃபண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, எஸ்சி, எஸ்டிக்கு இவங்கள மத்த எக்கனாமிக்கலி மைனாரிட்டீஸ் எல்லாருக்குமே சேர்த்து அந்த ₹250ல பேங்க் சார்ஜஸ் போக உங்களுக்கு அப்படி திருப்பி குடுக்குறாங்க அப்படின்னா, என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸே இல்லன்றது தான் அர்த்தம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் அத ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் போடும்போது ஆ உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த நேம் ஆஃப் த பேங்க்கு, அக்கவுண்ட் ஹோல்டரோட நேமு, அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் இத குடுக்கும்போது கேர்ஃபுல்லா, கரெக்ட்டா ஏன்னா அக்கவுண்ட் நம்பர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 டிஜிட்ஸ்க்கு மேல தான் இருக்கும். ஸோ டைப் பண்ணும்போது கேர்ஃபுல்லா டைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் கரெக்ட்டா இருக்கும். இல்ல தப்பா குடுத்துட்டீங்க அப்படின்னா, ரீஃபண்ட் ப்ராசஸ் இதா இருக்கும். அத வந்து நீங்க பேசி திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதே மாரி இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தப்பா குடுத்துட்டீங்கன்னா, எந்த கரஸ்பாண்டன்ஸும் எடுத்துக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரீஃபண்டும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அவங்க. அதே மாரி ரிஜெக்டட் அப்ளிகேஷன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்க அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அ அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரீஃபண்டே கிடைக்காது. நீங்க பேங்க் அக்கவுண்ட் கரெக்ட்டா குடுத்துருந்தாலும் ரீஃபண்ட் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ, ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்ல வந்து ஒரு பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரிலயோ பப்ளிக் செக்டார் யூனிட்லயே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இல்ல நீங்க ரயில்வேலயே வந்துட்டு ஏதாவது டெம்பரவரி ஸ்டாஃபா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க யாராவது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன பார்த்து அப்ளை பண்றீங்க அப்டின்னா, ப்ராப்பர் சேனல் மூலமா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாரி என்ஓசி இப்ப கரண்ட் எம்ப்ளாயர் யார் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருக்கலாம். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருக்கலாம். அந்த எம்ப்ளாயர் கிட்ட இருந்து கரெக்ட்டான என்ஓசி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணியே ஆகணும். இன் ஒரிஜினல். அது உங்களுடைய அம் பொறுப்பு. அதாவது சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப இத சப்மிட் பண்ணலன்னா, உங்க கேண்டிடேச்சர ரிஜெக்ட் பண்ணி உங்கள வெளிய அனுப்பிச்சுருவாங்க. சிலபஸ பொறுத்தவரைக்கும் அ ஃபர்ஸ்ட் 70 கொஸ்டின் ப்ரொஃபஷனல் எபிலிட்டி பத்தி இருக்கும். அதுக்கு 70 மார்க்கு. ஜெனரல் அவேர்னஸ்க்கு 10 கொஸ்டின் இருக்கும். 10 மார்க்கு. ஜெனரல் அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் இது 3மே சேர்த்து 10 கொஸ்டின் தான் இருக்கும். அதுக்கு 10 மார்க்கு. ஜெனரல் சயன்ஸ் இதுல 10 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு 10 மார்க். மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. இதுல ராங் ஆன்சர்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாரி இந்த அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எந்த விதத்திலயும் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்ருக்காங்க. அதுக்கு பதிலா நீங்க அப்ளிகேஷன் போடும்போது லைவா உங்க ஃபேஸ வந்து கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து உங்க லேப்டாப்ல அப்ளை பண்றீங்க. இல்ல மொபைல் ஃபோன்ல அப்ளை பண்றீங்க. இல்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அப்ளை பண்றீங்க அப்டின்னா, அங்க இருக்கிற கேமரால நீங்க நீங்க அப்ளிகேஷன் போடும்போது, உங்க லைவா உங்க ஃபோட்டோகிராஃப் வந்து கேப்சர் பண்ணும். அத தான் வந்து ஃபோட்டோவா எடுத்துக்கும். ஸோ நீங்க ஒயிட் கலர் பேஸ்ல வந்து எந்த ட்ரெஸ்ஸும் போட்டு போகாதீங்க. நல்லா கலர் ட்ரெஸ்ல வந்து போங்க. டார்க் கலர்ஸா இருக்கட்டும். அப்பதான் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்ட்டா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி வந்து உங்க ட்ரெஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டா உங்களோட பேக்கிரவுண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஆ உங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்கிரவுண்ட் கான்ட்ராஸ்ட்டா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஆ அப்பதான் உங்களுடைய அந்த பிக்சர் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியும். ஆ கேமரால அது வெப்கேமா இருக்கலாம். இல்ல லேப்டாப்ல இருக்கிற கேமராவா இருக்கலாம். எதாலும் உங்க கண்ணுக்கு நேரா அந்த கேமரா இருக்க மாரி கரெக்ட்டா உட்காந்துக்கோங்க. ஆ அதாவது அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரல் ரொம்ப சிரிக்கவும் வேண்டாம். அதுக்காக மூஞ்ச உம்முன்னு சோகமாவும் வச்சுக்க வேண்டாம். நியூட்ரலா இருங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா பாருங்க. கேமராவுக்கு ரொம்ப தள்ளியும் உட்காராதீங்க. ரொம்ப கிட்டவும் உட்கார வேண்டாம். அப்ப பிளர் ஆகும். அதாவது தொப்பியோ, இல்ல வந்துட்டு மாஸ்க்கோ, இல்ல கிளாஸோ எதுவுமே போட்டுக்காதீங்க. அத எடுத்துட்டு கேப்சர் பண்ணுங்க ஃபோட்டோவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவ்யூல ஒரு வேள நீங்க கேப்சர் பண்ண அப்புறம், அது நல்லா இல்லன்னா, திரும்பி நீங்க வந்து திருப்பியும் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த தடவ வந்து ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆர்ஆர்பிய பொறுத்தவரைக்கும். இந்த ஆர்ஆர்பி இந்த வீடியோ வந்து வேற லாங்குவேஜ் இருக்கவங்களும் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்காக எல்லா வெப்சைட்டையும் ஆர்ஆர்பிய பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய எந்த ரீஜனுக்கும் அதாவது சதர்ன் ரீஜனுக்கு ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. நார்த் ரீஜனுக்கு ஒரு வெப்சைட்டு, நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒண்ணு. ஸோ இந்த மாரி வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா வெப்சைட்டும் குடுத்துருக்கேன் நானு. சென்னைய பொறுத்தவரைக்கும் www.rrbchennai.gov.in
இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க நோட்டிஃபிகேஷன படிக்கலாம். அங்கேயே அப்ளிகேஷன் லிங்க் இருக்கு. அதிலேயே நீங்க அப்ளையும் பண்ண முடியும் உங்களால. குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நர்சிங் சூப்பரண்டென்ட் வந்து அவங்க வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நர்சிங் இல்ல மிட்வைஃப்ஸ்க்கு நீங்க கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க பண்ணியிருக்கணும். அவங்க தான் இந்த அ நர்சிங் சூப்பரண்டென்ட்க்கு அப்ளை பண்ண முடியும். டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்றவங்க பிஎஸ்சி வந்து படிச்சிருக்கணும். இல்ல பிஎஸ்சி படிச்சுட்டு டிப்ளமோ இன் ஹீமோடயாலிசிஸ் படிச்சிருக்கணும். ட்ரெய்னிங் எடுத்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து பிஎஸ்சி வந்து நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ப்ளஸ் வந்து 1 இயர் டிப்ளமோ வந்து சானிட்டரி ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணியிருக்கணும். அதே மாரி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். ஃபார்மசிஸ்ட் வந்து 10த் + 2ல சயன்ஸ் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா டிப்ளமோ இன் ஃபார்மசியோ, இல்ல வந்து கிராஜுவேஷன் இன் ஃபார்மசியோ வந்து நீங்க பண்ணிட்டு, ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணினவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்ரே டெக்னீஷியன் இவங்க வந்து 10த் + 2 வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி, எக்ஸ்ரே டெக்னீஷியன் இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் இல்ல 2 இயர்ஸ் கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். எது பண்ணியிருந்தாலும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் இந்த எல்லா கேட்டகரிய பொறுத்தவரைக்கும். அடுத்தது இசிஜி டெக்னீஷியன் 10த் + 2 படிச்சுட்டு அப்புறம் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். எல்லாமே சயன்ஸ் சப்ஜெக்ட்டா இருக்கணும். இதில வந்துட்டு டிப்ளமோ படிச்சிருக்கலாம், இல்ல டிகிரி படிச்சிருக்கலாம், இல்ல கார்டியாலஜி டெக்னீஷியன் படிச்சிருக்கலாம். எதுனாலும் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 இதுக்கு வந்து 10த், 12த் படிச்சு சயன்ஸ்ல படிச்சிருக்கணும் 10த், 12த். இது இல்லாம டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபாரட்டரி டெக்னாலஜி ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃப் மெடிக்கல் லேப் இல்ல இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். பஸ் எதுவுமே எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் ஆஸ் பர் நார்ம்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நீங்க படிச்சிருக்கணும். முக்கியமா வந்துட்டு நீங்க வந்துட்டு டே ஸ்காலர் அதாவது ரெகுலர் கிளாஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் என்னென்ன ஏரியாக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இதில WR அப்படின்னா வெஸ்டர்ன் ரயில்வே. அகமதாபாத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே வெஸ்டர்ன் ரயில்வே தான் அது. அதில மொத்தமே வந்து 11 வேக்கன்சி தான் இருக்கு. நர்சிங் சூப்பரண்டென்ட் ஃபார்மசி தான். அஜ்மீர பொறுத்தவரைக்கும் நர்சிங் சூப்பரண்டென்ட் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட் மொத்தமா 10 வேக்கன்சி. பெங்களூர பொறுத்தவரைக்கும் 3 டைப் ஆஃப் வேக்கன்சி தான். நர்சிங் சூப்பரண்டென்ட், ஹெல்த் மலேரியா இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட். மொத்தமா வந்து 9 வேக்கன்சி இருக்கு பெங்களூர் ஏரியாக்கு. WCR அப்படின்றது வெஸ்டர்ன் ரயில்வே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, போபால்ல வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் வேக்கன்சி. நர்சிங் சூப்பரண்டென்ட், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட், அடுத்தது இசிஜி டெக்னீஷியன். மொத்தமா 9 வேக்கன்சி இருக்கு. அடுத்தது புவனேஸ்வர்ல பார்த்தீங்கன்னா, நர்சிங் சூப்பரண்டென்ட், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட், ரேடியோகிராஃபர், லேப் அசிஸ்டன்ட். ஸோ மொத்தமா 8 வேக்கன்சி வந்து இதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ECOR அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நர்சிங் சூப்பரண்டென்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட், இசிஜி டெக்னீஷியன். இது வந்து பிலாஸ்பூர். மொத்தம் 25 வேக்கன்சி வந்து இருக்கு. அடுத்தது சண்டிகர்ல 2 டைப் ஆஃப் வேக்கன்சி தான். ஒண்ணு நர்சிங் சூப்பரண்டென்ட், இன்னொன்னு ஃபார்மசிஸ்ட். மொத்தம் 4 வேக்கன்சி தான். ஸோ இப்போ வந்து மெயின் இது சென்னைக்கு வந்துட்டோம். தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் 7 டைப் ஆஃப் வேக்கன்சி ஓப்பனா இருக்கு. நர்சிங் சூப்பரண்டென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா 43 ஓப்பனிங் இருக்கு. டயாலிசிஸ் டெக்னீஷியன்ல ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கு. எஸ்ஆர் அப்படின்றது சதர்ன் ரயில்வே. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர்ல 7 வேக்கன்சி இருக்கு. ஃபார்மசிஸ்ட்ல 12 வேக்கன்சி இருக்கு. ரேடியோகிராஃபர்ல 1, இசிஜி டெக்னீஷியன்ல 1, லேப் அசிஸ்டன்ட்ல 2. மொத்தம் 67 வேக்கன்சி வந்து தமிழ்நாடுக்கு ஓப்பனா இருக்கு. கோரக்பூர்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வேக்கன்சி தான். நர்சிங் சூப்பரண்டென்ட், ஃபார்மசிஸ்ட் மொத்தமா 11 வேக்கன்சி. இந்த 2 டைப் ஆஃப் வேக்கன்சிலேயே வந்துருது அவங்களுக்கு. எம்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எம்சிஎஃப் எனக்கு இப்போ ஞாபகம் வரல அது சொல்றதுக்கு. நான் இன்னொரு இடத்துல அந்த ஞாபகம் வந்தா நான் சொல்றேன் நானு. அடுத்தது NER அப்படின்றது நார்த் ஃபாஸ்டியர் ரயில்வே. இதுதான் NER. அடுத்தது வந்து கவுஹாத்தில 2 டைப் ஆஃப் வேக்கன்சி மாத்திரம் தான் இருக்கு. மொத்தம் 12 ஓப்பனிங் இருக்கு அதுல. அடுத்தது ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர். இதுல நர்சிங் சூப்பரண்டென்ட், ஃபார்மசிஸ்ட் மொத்தம் 15 ஓப்பனிங் இருக்கு.
கொல்கட்டாவை பொறுத்தவரைக்கும் 3 டைப் ஆஃப் வேகன்சி தான் இருக்கு. நர்சிங் சூப்பரண்டென்ட், பார்மசிஸ்ட், லேப் அசிஸ்டன்ட் மொத்தம் 68 வேகன்சி ஓப்பனா இருக்கு. மால்டாவை பொறுத்தவரைக்கும் நர்சிங் சூப்பரண்டென்ட் மட்டும் தான் ஒரே 5 வேகன்சி ஓப்பனா இருக்கு. மும்பையை பொறுத்தவரைக்கும் 7 டைப் ஆஃப் வேகன்சி ஓப்பனா இருக்கு. மொத்தமா வந்து 80 வேகன்சி இருக்கு. ஸோ முசாஃபூர் பொறுத்தவரைக்கும் 12 ஓப்பனிங் இருக்கு. பாட்னாவை பொறுத்தவரைக்கும் 25 ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிரயாக்ராஜ் பொறுத்தவரைக்கும் 27 ஓப்பனிங் இருக்கு. ராஞ்சியில 11 ஓப்பனிங், செகந்திராபாத்ல 10 ஓப்பனிங், சிலிகுரியில 15 ஓப்பனிங் இருக்கு. மொத்தம் 414 ஓப்பனிங்கும் குடுத்துருக்காங்க. இது வந்து கேட்டகரி வைஸும் பிரிச்சு குடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி இதுக்கெல்லாம் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. ஸோ என்இஆர் அப்படின்றது நார்த் ஃபாஸ்ட் லைனர் ரயில்வே, என்எஃப்ஆர் அப்படின்றது நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டயர் ரயில்வே, என்டபிள்யூஆர் அப்படின்றது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, எஸ்ஆர்ன்றது சதர்ன் ரயில்வே, எஸ்சிஆர் அப்படின்றது சவுத் சென்ட்ரல் ரயில்வே, எஸ்இஆர்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, எஸ்இசிஆர்னா சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, எஸ்டபிள்யூஆர் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, டபிள்யூஆர்ன்றது வெஸ்டர்ன் ரயில்வே, டபிள்யூசிஆர் அப்படின்றது வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்சி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், சிஆர் அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே, இசிஆர் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, இசிஓஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, இஆர் ஈஸ்டர்ன் ரயில்வே, ஐசிஎஃப் இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி, ஆர்சிஎஃப் ரயில் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ இதுதான் அவங்களுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் சாரி, இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வந்தது வந்து 26th ஜூலை. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 9th ஆகஸ்ட் 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 8th செப்டம்பர் 2025, 23:59 hours, அதாவது 11 மணி 59 நிமிஷத்துக்கு. ஃபீஸ் கட்டுறதுக்கு 10th செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அதே மாதிரி மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது 11th செப்டம்பர்லேருந்து 20th செப்டம்பர் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதில் ஒரு 250 ரூபா ஃபீஸ் கட்டி நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஸ்க்ரைப் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த டேட் வந்து 21st செப்டம்பர்லேருந்து 25th செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெப்சைட் வந்து www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்கும் இருக்குது. ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.